ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேர் டு ஸ்டடி, சரியா? எது புக்கில் வந்து எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி வீடியோ தான் இது, சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற யூனிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 7 அப்படிங்கிறத ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐஎன்எம்மில் முதல்ல நமக்கு சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக கிளியர் கட்டாக படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேசிய மறுமலர்ச்சி பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? தேசிய மறுமலர்ச்சி, அதே போல் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இது ஒரு டாபிக். இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு. அதே போல் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கணும். அதே போல் பல்வேறு தலைவர்கள் பற்றி படிக்கணும். அதுலேயும் மென்ஷன் பண்ணி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பிஆர் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லா தலைவர்களை பற்றியும் படிக்கிறோம். பட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இவங்களெல்லாம் பற்றி நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் புக் மட்டும் இல்லாமல் தமிழ் புக்கில் கூட நமக்கு லெசன்ஸ் இருக்கும், சரியா? இது ரெண்டையுமே மெர்ச் பண்ணி தான் நம்ம படிக்கணும், சரியா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம லைன் பை லைன் ஒன்றும் விடாமல் படிச்சிருவோம். பட் ஜிஎஸில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரியா? இந்த நான் சொல்லக்கூடிய லெசன்ஸை மட்டும் நீங்கள் 100% தரவாக படிச்சுட்டிங்கன்னா, கிளியர் கட்டாக லைன் பை லைனாக படிச்சுட்டிங்கன்னா, உங்களால் வந்து ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 8 கொஷின் கேட்டாங்கன்னா 8 கொஷினை ஆன்சர் பண்ண முடியும், 10 கொஷின் கேட்டாங்கன்னா 10 கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். கம்பல்சரி இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அஷ்யூராக சொல்கிறேன், நான் சொல்கிற லெசன்ஸை மட்டும் நீங்கள் கிளியர் கட்டாக படிச்சிட்டிங்கன்னா ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, சரியா? மெயினாக குரூப் 2, குரூப் 4 ரெண்டுத்துக்குமே சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஐஎன்எம் லெசனில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். அரல்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சரியா? அடுத்த டாப்பிக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதே இதில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், சரியா? விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ஓரியன்டாக என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். விடுதலை போராட்டத்துடைய பல்வேறு நிலைகள், அதுக்கு முன்னாடி முக்கியமாக அதில் அகிம்சை முறையுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது. ஸோ விடுதலை போராட்டத்தில் அகிம்சை முறையும் இருந்தது, புரட்சிகர இயக்கங்களும் இருந்தது. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகளில் அகிம்சை முறையுடைய வளர்ச்சி, புரட்சிகர இயக்கங்கள் இதெல்லாம் இருந்தது. இந்த புரட்சிகர இயக்கங்களில் வந்து இப்போலாம் கம்பல்சரியாக ஒரு கொஷின் கேட்டுறாங்க. ஸோ அதை கிளியர் கட்டாக படிச்சுக்கணும். அதே போல் மூணாவதாக பார்க்குறது வந்து வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படிங்கிற டாபிக், சரியா? இது எல்லாமே புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்தெந்த லெசன்ஸ் புக்கில் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம், சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக், சரியா? 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து நமக்கு உலக வரலாறு தொடர்பானதாக இருக்கும், சரியா? உலகப்போர், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அந்த மாதிரி 2ஆம் உலகப்போருக்கு பின்னாடி வரைக்கும் உலகம் எப்படி இருந்தது எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ அந்த 4 லெசன்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? 5வது லெசன் பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசனை கம்பல்சரி நம்ம படிக்கணும். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அவங்க வந்து தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு எதில் கொடுக்கல, சிலபஸில் கொடுக்கல, ஆனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் கிளர்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் இருக்கும், சரியா? எத்தனாவது லெசனு? 6th லெசனில். அடுத்து பாருங்கள், காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ தேசியம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லையா, தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு சிலபஸ் நம்ம பார்த்தோம். அதே போல் தேசியம், காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது தான் எந்த சிலபஸில் வரும், அகிம்சை அப்படிங்கிற வேர்டுக்குள்ளார அடங்கும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இது எங்கே வரும், 3ஆவது ஒரு டாபிக் இருந்துச்சு இல்லையா, விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது. அப்புறம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது எல்லாமே, சரியா? பாருங்கள், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, அப்புறம் தலைவர்கள் உருவாகிறதுல வந்து மகாத்மா காந்தி, அகிம்சை முறை, அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள்னு அந்த அகிம்சை முறையில் வரும். அப்புறம் புரட்சிகர இயக்கங்கள் இந்த இடத்துல இந்த லெசன்ஸில் கிடையாது. வகுப்புவாதம் மற்றும் தேசப்பிரவினையும் இந்த 10th ஸ்டாண்டர்டில் வரல, சரியா? நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 லெசன்ஸ் எது 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன், 8வது லெசன், 9வது லெசன், 10வது லெசன், சரியா?
ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறது எத்தனை லெசன் 1 2 1 செகண்ட் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் 5th 6th 7th 8th 9th 10th சொல்லிட்டு ஒரு 6 லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நம்ம கிளியராக இருக்கணும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ். 8th ஸ்டாண்டர்டில் நம்ம ஐஎன்எம் படிக்கிறது வந்து 2 லெசன் தான். என்னென்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd லெசன் ஒன்று, மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 4th லெசன் ஒன்று. இந்த 2 லெசன் ஐஎன்எம்க்கு படித்தா போதும். சரியா? 8th ஸ்டாண்டர்டில் 2 லெசனு, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 6 லெசன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 8 லெசனு. அடுத்து பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கு. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக்குள்ளார வரப்போகிறது வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படிங்கிற இதை வந்து ஓரலாக பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளில் இந்த மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை இதெல்லாம் வந்திருக்கும். இது 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் பார்த்தோம் இல்லையா, அந்த லெசனும் இந்த லெசனும் சேமாக கொஞ்சம் மிங்கிளாகிற மாதிரி இருக்கும். சரியா? ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிர்க்கான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சிலபஸில் ஒரு லைன் பார்த்துருப்போம். அந்த லைனை இன்க்ளூட் பண்ணி இந்த லெசன் படிக்கணும். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். அப்புறம் நவீனத்தை நோக்கி அப்படிங்கிறதுல வந்து 10th ஸ்டாண்டர்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் படிச்சிருப்போம். அதோடு இருக்கக்கூடிய கண்டினியூஷன் மாதிரி இந்த நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன் பார்க்கணும். சரியா? 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் மொத்தம் 3 லெசன்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தது 10th ஒரு 6 லெசனு, 8th ஒரு 2 லெசனு, இப்போ 11th ஒரு 3 லெசன். சரியா? மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 11 லெசன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? இது எல்லாமே வந்து ஐஎன்எம்க்கு படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப 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 மெயின். மற்ற எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் சேர்த்து ஒரு 50% கேள்வி வருது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து மட்டுமே நமக்கு 50% கேள்வி வந்துடும். அதாவது ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் இருக்கிற மற்ற புக்கிலலாம் 5 கொஷின் இருந்தால் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தாவே நம்மளால் ஒரு 5 கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். அந்தளவுக்கு சிலபஸில் இருக்கிற அத்தனை டாப்பிக்குமே நமக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ ஒரு லெசனாக படிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் ஞாபகம் வரும். பாருங்கள், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இந்த லெசன் இந்த சென்டென்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு. அதே போல் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சி ப்ளஸ் சுதேசி இயக்கம், அதாவது புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு லைன் படிச்சிருப்போம். அதுதான் தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லலாம், சுதேசி இயக்கம். அதே போல் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், இது ஓரியன்டாக கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல். ஸோ தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து முக்கியமாக நம்ம முதல்ல இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது மகாத்மா காந்தியாக தான் இருப்பாங்க. ஸோ காந்தியடிகளுடைய தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைக்கும் அந்த போராட்டம் பற்றிய லெசனு. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற லைனுமே பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. அதே போல் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் லாஸ்ட் ஒரு டாப்பிக்காக பார்த்துருப்போம். வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படிங்கிறது. ஸோ தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படிங்கிற லெசனும் முக்கியமானது. இந்திய தேசிய இயக்கத்துடைய இறுதிக்கட்டம், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து படிச்சிருப்போம் சிலபஸில். ஸோ அப்போ அந்த இந்திய தேசிய இயக்கத்தில் இறுதிக்கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. காலனியத்திற்கு பிறகு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். சுதேச அரசுகள்லாம் இந்தியாவோட இணையாமல் இருந்திருப்பாங்க. அந்த சுதேச அரசுகள்லாம் இந்தியாவோட இணைச்சி இந்தியாவை மறுகட்டமைப்பு எப்படி செய்தாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம படிக்கணும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். சரியா? இது வரைக்கும் ஒரு 11 லெசனு. இதில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு 8 லெசன், மொத்தமாக வந்து 19 லெசன் ஆயிடுச்சா. அடுத்து பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில், அதாவது அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் 12th ஸ்டாண்டர்டில். அதில் ஒரே ஒரு லெசன் வந்து பார்க்கணும், தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற லெசனு. இது எந்த லெசனோட மெர்ஜாகி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த லெசனும் பாருங்கள். இந்த லாஸ்ட் லெசனு காலனியத்திற்கு பிறகு இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படிங்கிற லெசனும், இதில் பார்க்குற அந்த 7வது லெசன் தேச கட்டமைப்புடைய சவால்கள், அதாவது இந்தியாவை மறுகட்டமைப்பு செய்யும் போது சுதேச அரசுகளெல்லாம் இணைக்கும் போது என்னெல்லாம் சவால்கள் வந்து நம்ம எதிர்கொண்டோம் அப்படிங்கிறதும் இது ரெண்டும் கண்டினியூ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் ஒரே ஒரு லெசன் படிக்கணும். 7வது லெசனு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். இது 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். 10th ஸ்டாண்டர்டைய கண்டினியூஸாக 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 12th எத்திக்ஸ் புக்கில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா 11th படிக்கும்போதும் 12th எத்திக்ஸ் புக்கில் படிக்கும்போதும் உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு 3 லெசன் பார்க்கணும். சரியா? அதுலேயும் ஒரு லெசனில் பார்த்தீங்கன்னா 13.9 இந்த 13வது சமூக நீதி அப்படிங்கிற டாப்பிக்கில் 13.9 அந்த டாப்பிக்கில் மட்டும்
13.1, 2 அந்த மாதிரி ஒவ்வொரு சப் டாப்பிக்காக பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் 13.9 அப்படிங்கிற சப் டாபிக் மட்டும் பார்த்தா போதும். அதே போல் அடுத்து 14வது லெசனு, 15வது லெசனு. சரியா? 14வது லெசனில் வந்து தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 15வதுல தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ நான் இப்போ சொன்ன இந்த லெசன்ஸில் எல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக இருந்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 23 லெசன்ஸ் இருக்குது. இந்த 23 லெசன்ஸ்லேயும் நீங்கள் வந்து லைன் பை லைன் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா உங்களால் 10 கொஷினுக்குமே வந்து கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். 8 கொஷின் கேட்குறாங்கன்னா 8 கொஷின் உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.